பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் யோவான் 21:9. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா உயிரோடு எழுந்து இருக்கும் பொழுது ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு சீஷர்கள் வந்து நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா, மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ ஏசப்பா வந்து அவங்களுக்காக கறி போட்டு கறி நெருப்பு உண்டாக்கி மீன் பொரித்து அப்பத்தெல்லாம் ரெடி பண்ணி இவங்களுக்கு ஏசப்பா குறித்து எந்த எண்ணமுமோ எந்த கவலையும் இல்லாமல் போச்சு. ஆனால் ஏசப்பாவுக்கு இவங்களை குறித்து சீஷர்களை குறித்து ஒரே கவலையும் எண்ணமும் வந்து இவங்களுக்காக மீன் பிடிச்சிட்டு வர நேரத்தில் அவங்க பசியாக இருக்கும்போது அப்போ மீனெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஏசப்பா ஜீவனுள்ள தேவன். நாளைக்கு நம்மளுக்கு என்ன தேவை, நாளை கழித்து என்ன தேவை, அடுத்த வருஷத்துக்கு என்ன தேவை, 10 வருஷம் கழித்து என்ன தேவை, எல்லாத்தையுமே அவங்க பிளான் போட்டு அவங்க நமக்காக எல்லா காரியத்தையும் ஏற்கனவே செய்து முடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஏசப்பா மிகுந்த நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ்.